ஹாய், இன்றைக்கி எக் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க. நான் வந்து 3 எக் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன். குட்டி குட்டியாக பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி அதுவும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஆனியனும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா வதங்கும் ஆனியன் எல்லாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எக் பொடி மாஸ் பொறுத்தவரையும் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி. இதுக்கு தேவையான மசாலாஸ் வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தான். ஒரு சில பேர் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவீங்கன்னா அதை ஆட் பண்ண மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பொடி பொடியாக நல்லா மசாலா ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி தூவினீங்கன்னா சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.